மை டியர் கௌதம் நீச்சல் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண கௌதம் பேசிட்டு இருக்கேன். 6th தமிழுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் சொல்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அப்படியே கௌதம் சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அப்படியே வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே பாருங்கள். இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இப்படிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 1 மார்க் பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு 8 மார்க்கை பாருங்கள். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். 2 1 மார்க் ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கும் படித்த மார்க்கும் ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள். கோடிட்டு எழுத பாருங்கள். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஸு. மிக நீண்ட தொலைவு பிறக்கும் பறவை என்னது? இது ரொம்ப அதிகமாக பறக்கும், ரொம்ப உயரத்துக்கு பறக்கும். கழுகு தானே. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். 5 6 7 8 விளைவுக்கு, அளவிற்கு, இளமைக்கு, புலவிற்கு எல்லாமே ரைமிங்காக இருக்குது பார்த்தீங்களா? விளைவிற்கு நீர், அறிவுக்கு இளமைக்கு தோல், புலவருக்கு நீர்னு வச்சுக்கலாம். விளைவுக்கு வேலு, அறிவுக்கு பாலா, இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பட் 2 மார்க் பாருங்கப்பா. இந்த 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 சாய்ஸில் எடுத்துக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து எவையும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கும் 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த 5ல் 3 எழுதுனா போதும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எழுத்து பிள்ளை இருக்கக்கூடாது. அடுத்து அடிப்பினம் எழுதுக்க பாருங்கள். மனப்பாட பகுதி. தமிழுக்கும் தொடங்கி விளைவுக்கு நீர் வரை உள்ள இன்பத்தமிழ் பாடலை எழுதுக. அப்புறம் அன்பிலார் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்து பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இந்த இலக்கண கிராமர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 2 மார்க் ஒவ்வொன்றுக்கும். இதுக்கு 2 மார்க், இது 2 மார்க், இதுக்கு 2 மார்க். கடைசியாக உங்களுக்கான கடிதம் ரொம்ப சிம்பிள். விடுப்பு விண்ணப்பம் கடிதம். விடுப்பு விண்ணப்பம் ரொம்ப ஈஸி. அன்புக்குரிய ஐயா, எனக்கு இது மாதிரி லீவ் தேவைப்படுது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எழுதுனா போதும். ரொம்ப சிம்பிள். லீவ் லெட்டர் எழுதுவீங்களே, அதுதான் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்சிட்பா வீடியோ எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். ஸோ வீடியோ வின் பண்ணிக்கலாம். நல்லபடியாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. அடுத்தது எல்லா கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுவேன். இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.